ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன vlog வந்து பார்க்க போறீங்கன்னா, தம்பியோட வீடியோஸ் தான் கண்டினியூஸா வந்து வரப்போகுது. நிறைய பேர் வந்து சீக்கிரம் குயிக்கா சொல்லுங்கக்கா, தம்பி எந்த ஸ்கூலு, என்ன கோர்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க என்ன ஸ்கூல்னு பார்ப்போம். என்ன சாமி டிசி தானே? இது என்னம்மா? இந்த டிசி தம்பி வந்து ப்ரௌடாக சொன்னாங்க. இந்த வேலையை அவங்க முடிச்சிருக்கோம். தம்பியோட நேம் வருமா? வரும். இயர் போட்டு தம்பியோட 2025 பீரியட் தானே? ஆமாம். 24 25க்கு அப்புறம் 25 26 இதில் போடுவாங்க. வரும். பரணியோட ஃப்ரெண்டு. பரணிக்கு வந்து மார்க் ஷீட் வந்து வாங்கியாச்சு. பரணியோட மார்க் ஷீட். ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. ஆமாம், அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தம்பி வந்து மார்க் எடுத்தனால மரியாதை பண்ணியிருக்காங்களா? சால்வையெல்லாம் போட்டு ஃபஸ்ட் டைம் உண்மையாலுமே ஒரு ப்ரௌடாக வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். நிறைய விஷயம் எதிர்பார்க்காத நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். உண்மையாலுமே நாங்கள் கஷ்டப்படுறதே இவங்க 2 பேர்த்துக்காக தான். இவங்க வந்து படித்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு அது போதும். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆமாம், 2 நாளாக என்னால் அந்த அழுகையை அடக்கி வைக்கவே முடியல. உண்மையாலுமே நோம்பி போட்டுட்டு ஏன் சாமி போலாங்கிறான். நீ அடுத்தது அங்கே போடுங்க, எங்கே போகிறோன்னு சொல்கிறேங்க. கடைக்கு வந்து இதுக்கு கவர் போட அந்த சாக்கில் கிட்கேட். அவையோட அந்த கிட்கேட் 5 ரூபா தானே? 10 ரூபா. இங்கே உப்பு 10 ரூபாயுமோ? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பியோட ஸ்கூல் வந்து போயிருந்தோம் மார்க் ஷீட் வாங்குறதுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத விஷயம்லாம் வந்து நடந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மார்க் ஷீட் வர சொன்னாங்க தான் போனோம். நான் வரலன்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் இருந்துட்டு நீ வா 2-3 பேருமே போய் வாங்கிட்டு வந்துடலாம். தம்பி படிக்க போகிற ஸ்கூலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து தம்பி இதுக்கப்புறம் வேறு ஸ்கூல் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் டேவாக கூட இருக்கும், போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. பரணி சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னா நான் போனப்போ ஹெச்எம் சாரில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அன்றைக்கி தான் இவர் தான் ஹெச்எம் சார் தெரியும். தம்பியோட கிளாஸ் மிஸ்ஸு எல்லாரும் சப்ஜெக்ட் மிஸ் எல்லாம் தெரியும், பார்த்துருக்கேன். போனதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எப்போது எல்லோரும் போகிற மாதிரி தான் நானும் போனேன். நான் போனோடனே தம்பி இப்போ கங்க்ராட்ச் பண்ணுறாங்க. என்ன மார்க்குடா, ஒரு மார்க்கில் இப்படி போயிடுச்சா, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண நீ சூப்பராக மார்க் எடுத்திருக்கேன், 480 வரும்னு நினச்சப்பா. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க. அவங்களும் வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணாங்க. தம்பி வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தார். ஸோ வந்து அங்கே படிச்சுட்டு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண குழந்தைங்களும் இருக்காங்க. தம்பி வந்து இந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தம்பி படிக்கிற ஸ்கூலில் அந்த 10th வந்து போட்டிகள் வந்து நிறையவே இருந்துச்சு. தம்பி வந்து இங்கிலீஷ் மீடியமு, இன்னொரு பாப்பா ஃபஸ்ட் எடுத்த பாப்பா வந்து தமிழ் மீடியமு, தம்பி வந்து இங்கிலீஷ் மீடியம். அவர் வந்து செகண்ட் வந்து வந்திருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் போட்டிருந்தா ஒரு 480க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. சொல்றாங்க. சரி, அவனால் முடிஞ்சது, அவன் வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு இவனுங்க எடுத்ததே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் தான். எங்களுக்கு இந்த மார்க்கே போதும், இது கம்மியாக எடுத்திருந்தாலும் நாங்கள் அவனுக்கு வந்து எதுவுமே நாங்கள் சொல்லியிருப்போம், சப்போர்ட்டாக தான் இருந்திருப்போம். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து துண்டு எடுத்து வந்து போத்திட்டாங்க, சால்வு மாதிரி கொண்டு வந்து போட்டாங்க. எங்களால் அது அந்த சந்தோஷத்தில் அந்த நேரத்தில் கை காலே ஓடல. என்னடா திடீர்னு இந்த மாதிரி எப்பவுமே போகிற மாதிரி நார்மலாக தான் நாங்கள் போயிருந்தோம். என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, கை கால்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. எனக்கு அந்த அன்னைக்கு வெறும் உடம்பும் சரியில்லை, போயிட்டு வந்துடலான்னு தான் போனோம். அந்த அந்த இது எனக்கு எங்கே பறந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த உடம்பு வலி, காய்ச்சல் இதெல்லாம் எனக்கு எங்கே பறந்து போச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கே ஸ்கூல் போடுற, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க மிஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் அப்படி தான் சொன்னார். தம்பி 6லேருந்து 10th வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கான். அப்போனா எத்தனை வருஷம் படிச்சிருக்கான்? 5 வருஷம் படிச்சிருக்கான். 5 வருஷம் அங்கே படிச்சிருக்கான். 5 வருஷம் வந்து வழி நடத்தின எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து எங்களோட நன்றிகள். தம்பி நிறையா விஷயங்களை வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்கள். தம்பிக்கு லாஸ்ட்டாக என்ன எடுக்கலாம் என்ன படிக்கலாங்கிற வரைக்கும் தம்பி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு பேசி மோட்டிவேட்டடாக தான் வந்து சொல்லியிருக்கீங்க. படிப்புங்கிறது பெரிய விஷயம்னு தம்பிக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. அவன் வந்து படிச்சிருவான் வந்துருவான்னு கூட லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அவனுக்கு. இந்த மாதிரி குரு, ஆமாம், நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸு, சில பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து கஷ்டத்தில் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சூழ்நிலையில வந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸ்கூலில் இதே மாதிரி ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட படிப்புக்கு, அவங்களோட ஃப்யூச்சருக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதுதான், நான் தம்பி வந்து மூலனூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அதை வந்து போய் படிச்சு எனக்கு வளருது வாய் சந்தோஷத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து இவர் படித்த ஸ்கூலு, அது இல்லாமல் இவருக்கு வந்து டீச்சர் சார் எல்லாருமே தம்பிக்கு. ஆமாம், எல்லாமே கார்த்தி என்ன உனக்கு நாங்கள் சாரா டீச்சராக வந்து இப்போ உன் பையனுக்கு நாங்கள் வந்திருக்கோமா கார்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப எப்படி குழந்தைகளை பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்து அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நல்லபடியாக சொல்லி கொடுத்து ஒவ்வொரு பேட்சுக்கும் இவங்க வந்து அழகாக ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியே அனுப்புகிறாங்க, நல்ல மார்க் எடுத்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கா இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தேர்த்தி கொண்டு வந்திருக்கு. அவங்களுக்கு எப்படி நம்ம டீச் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க கரெக்டா வந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பேரண்டா இருந்து உங்களுக்கு வந்து நாங்க மனமார்ந்த நன்றி வந்து நாங்க சொல்லிக்கிறோம். இப்போ வந்து இந்த விளாகை வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். அதுதான் இந்த விளாகு. ஸ்கூல் வந்து பார்த்து வச்சுருக்கோம், 2 ஸ்கூல் வந்து பார்த்து வச்சுருக்கோம். வியாழக்கிழமைக்கு தான் அந்த அட்மிஷன் போகிறதா வந்து சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இந்த ஃபீஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக உண்மையாக உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறோங்க. நீங்கள் தானேங்க எங்களுக்கு என்கரேஜ் பண்ணவங்களே, நீங்கள் தானேங்க. பரணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது நீங்கள் தான். உங்ககிட்ட சொல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அப்புறம் தம்பிக்கு இன்னொரு விஷயம் கூட வந்துச்சு. தம்பிக்கு ஒரு பக்கம் இருந்து ஒரு ஹெல்ப் கூட வந்திருக்குது. அதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இதோட இந்த விளாக் வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.